சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஏஐ என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தையே ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகுது என்று சொல்லலாம். நன்மைகள் இருக்கும்போது, அதே நேரத்தில இதில தீமைகளும் இருக்கு. நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ ஒரு கடவுள் போல பார்க்குறாங்க. சிலர் இந்த ஏஐய கல்யாணம் பண்ண கூட செய்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து சமீபத்திய செய்தி. ஒரு பெண் வந்து ஏஐ திருமணம் செஞ்சு கொண்டாங்க. இன்னும் நெறைய நெறைய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இத பேஸ் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ற மாரி நெறைய ஆப்ஸும் இருக்கு. DeepSeek, ChatGPT இன்னும் நெறைய ஆப்புகள் இருக்கு. நெறைய பலன்களும் இருக்கு. அதே நேரத்தில தீமைகளும் இருக்கு. பலரும் இதை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. "ஏஐ பொய் சொல்லுமா?" அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, பேச்சு போக்குல. இன்று நாம் வாழக்கூடிய யுகம் வந்து ஏஐ யுகம் என்று சொல்லலாம் இல்லைங்களா? ஆனா என்னதான் ஏஐ யுகத்துல வாழ்ந்தாலும், இறை வழிகாட்டுதல் நமக்கு வேணும். இந்த நவீன உலகத்துல. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு புதிய யுகம். அதிகமா உருவாக்கிய இயந்திரங்கள் தான் இப்ப பேசுது, எழுதுது, முடிவுகள் எடுக்குது, டெசிஷன் மேக்கிங், இமேஜஸ் கிரியேட் பண்ணுது. மனிதனைப் போலவே நடக்குது. அதனுடைய பெயர் தான் ஏஐ என்பது. அந்த இயந்திரம் தான் இது எல்லாத்தையும் செய்யுது. இத பார்த்து சில பேர் என்ன செய்றாங்க? பயப்படுறாங்க. சிலர் வந்து இதை பார்த்து மயங்குறாங்க. சிலர் இனி மனிதன்லாம் தேவையில்ல என்ற தவறான பேச்செல்லாம் சொல்றாங்க. சரிங்க. அல் குர்ஆனும் சுன்னாவும் இந்த ஏஐ உடைய யுகத்துக்கு, இந்த காலத்துக்கு என்ன சொல்லுது என்பத பார்க்கலாம். அல் குர்ஆன் வந்து ஒரு சயன்ஸ் டெக்ஸ்ட் புக் கிடையாதுங்க. மாறாக அது வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வழிகாட்டுதல் நிறைந்த ஒரு புத்தகம் அது. அந்த ஒளியில தான் ஏஐ நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது அறிவு. மனித அறிவும், ஏஐ உடைய அறிவும் பத்தி பார்க்க போறோம். குர்ஆன்ல நமக்கு தோணுன உடனே வரக்கூடிய முக்கியமான வசனம், "இக்ரா" படியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் உங்களுக்கு பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று இறை வசனங்கள் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் மனுஷன வந்து அறிவு இல்லாமல், கல்வி இல்லாமல் உருவாக்கல. அல்லாஹ் அவனுக்கு அறிவ கொடுத்திருக்கிறான். அர்த்தம் புரிந்து கொள்ளும் திறனோடு அந்த அறிவ குடுத்திருக்கிறான். ஏஐக்கும் அறிவு இருக்கு. ஆனால் அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? மனுஷன் கொடுத்த டேட்டா. அவன் கொடுத்த டேட்டால இருந்து அது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது. ஸோ வந்து ஏஐ வந்து டேட்டாவ ப்ராசஸ் செய்யும். ஆனா மனுஷன் தான் என்ன செய்வான்? நியாயம் எது? அநியாயம் எது? நல்லது எது? கெட்டது எது? என்று தீர்மானிப்பான். ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன? அறிவு அதிகரிக்கும்போது பணிவும் கூடவே சேர்ந்து வந்துடணும். ஏஐக்கு அறிவு இருக்கு. ஆனால் அடக்கம், ஹியூமிலிட்டி இருக்கா? இல்லைங்களா? கிடையாது. ஸோ பலர் சொல்றாங்க ஏஐ வந்து அன்பயஸ்டு அது. ஏஐ வந்து நியூட்ரல் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனால் உண்மை என்ன? ஏஐ உருவாக்குறது யாரு? மனுஷங்க தான் உருவாக்குறாங்க. அதனால மனிதர்களுடைய பாகுபாடு, இனவெறி, அநியாயம் இது எல்லாமே அது உள்ள நுழைஞ்சிடும். அது கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு ஆப் தானே, ஒரு விஷயம் தானே அது டெக்னாலஜி. குரான் தெளிவாக சொல்லுது, நீங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதியை நிலைநாட்டுங்கள் என்று. இஸ்லாத்தில நீதி என்பது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, அல்காரிதம் கிடையாது. அது ஒரு அறநெறி, ஒரு அஹ்லாக், ஒரு பண்பு நலன். ஸோ ஏஐ வந்து சில விஷயங்கள முடிவெடுக்க நமக்கு உதவலாம். ஆனா நீதியுடைய அளவுகோல் நம்பள் குர்ஆன் தான். ஏஐ கிடையாது. மேலும் இன்று ஏஐ பார்த்தீங்கன்னா, படம் வரையுது, கவிதை எழுதுது, மனித குரல்ல பேசுது, என்னென்னமோ செய்யுது. சிலர் சொல்றாங்க, ஏஐ தான் கிரியேட்டர், பெஸ்ட் கிரியேட்டர் என்றெல்லாம் சொல்றாங்க. இதுல மயங்குனவங்க. குர்ஆன் இதை தெளிவாக மறுக்குது. அல்லாஹ் தான் சிறந்த படைப்பாளன். ஏஐ புதிதாக ஒன்றையெல்லாம் உருவாக்கல. அது ஏற்கனவே இருக்கிறத என்ன செஞ்சுது? கலக்கி, மாத்தி, எடிட் பண்ணி காட்டுது. ஏஐ என்பது ஒரு இமிடேஷன் தான். இட்ஸ் நாட் அ கிரியேஷன். இந்த ஏஐ கிரியேட் பண்றதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்ததுனால தான் கிரியேட் ஆயிருக்கு. மனிதர்கள் கிரியேட் ஆயிருக்காங்க. இன்று நம்ம யார் ரெக்கார்ட் செய்றாங்க? மொபைல், சிசிடிவி, இன்டர்நெட் எதுவா வேணா இருக்கலாம். இதற்கெல்லாம் நம்ம பயப்படுறோம். ஆனால் குர்ஆன் என்ன நினைவூட்டுது? மலக்குமார்கள் உங்களுடைய செயல்களை எழுதுறாங்கன்னு சொல்லுது. ஸோ ஆன்லைனா இருந்தாலும், ஆஃப்லைனா இருந்தாலும், பிரைவேட்டா இருக்கிறோம்னு நெனச்சாலும், அல்லாஹ்வுடைய ரெக்கார்ட்லேருந்து நம்ம தப்ப போறது கிடையாது. ஸோ எப்பவுமே நமக்கு அந்த அக்கவுண்டபிலிட்டி இருக்கணும். ஏஐ ரொம்ப வேகமானதா இருக்கு. ஒரு செகண்ட்ல முடிவு எடுக்குது இல்லைங்களா? ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? அறிவில்லாததை பின்பற்றுங்கள் என்று சொல்லுது. ஸோ வேகமா இருக்கிறது ஒரு வெர்च्यू கிடையாதுங்க. மாறாக நியாயமாக, நீதியாக இருப்பது தான் ஒரு வெர்च्यू. ஃபாஸ்ட் டெசிஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் a ரைட் டெசிஷன். ஏஐக்கு சாய்ஸ் கிடையாது. அது ஒரு கோடுகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயம். மனுஷன் வந்து நல்லதையும், கெட்டதையும் தேர்வு செய்யக்கூடியவனா இருக்கிறான். அதனால அக்கவுண்டபிலிட்டி மனுஷனுக்கு இருக்கு. ஏஐக்கு கிடையாது. ஏஐ காலத்துல வந்து மனுஷன் ஒரு டூலாக மாறக்கூடிய அபாயம் இருக்கு. குர்ஆன் இதை உறுதியாக சொல்லுது. என்ன சொல்றான்? நம்ம ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தணும் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதன் வந்து மடிப்புடையவன் தான். அவுட்புட்க்கு அல்ல, மாறாக டிக்னிட்டிக்கு. ஸோ ஏஐ ஒருபோதும் மனிதனை ரீப்ளேஸ் செய்யக்கூடாது. ஏஐ மனுஷனுக்கு சேவ் செய்ய வேண்டும், உதவ வேண்டும் அவ்வளதான். இந்த ஃபேக் வீடியோஸ், ஃபேக் வாய்ஸ் மெசேஜஸ், ஃபேக் இமேஜஸ் நெறைய இந்த ஏஐயால பரவிச்சு இல்லைங்களா?
ஸோ இதுதான் குரான் என்ன சொல்லுது, ஒரு செய்தி வந்தால் சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கண்மூடி எதையும் நம்பிடக்கூடாது. கேட்டதையெல்லாம் பறக்கக்கூடியவன் பாவசாலி அவன். ஸோ ஷேர் செய்யறது சுலபம். ஆனா வெரிஃபை செய்வது தான் இபாதத்தாக இருக்கிறது. ஸோ ஏஐ சொல்லிச்சு அத கண்மூடி நம்பணும் அப்படிலாம் கிடையாது. அது சரி பார்க்க வேண்டும். ஏன்னா அத கண்ட்ரோல் பண்றதே யாரு? மனுஷர்கள் தான். ஏஐ பார்த்து இன்னைக்கு மயங்கக்கூடிய காலம் வந்துருச்சு இல்லைங்களா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதெல்லாம் வேண்டான்னு சொல்றான். ஏன்னா, சிறிதளவு கல்வி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்றான் குர்ஆன்ல. ஸோ டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு அரகன்ஸையும், ஃபிரௌனுடைய மைண்ட் செட்டையும் நமக்கு குடுக்கக்கூடாது. மாறாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மைண்ட் செட்ட குடுக்கணும். பணிவை நமக்கு குடுக்கணும். ஸோ ஏஐக்கு நோக்கம், நிய்யத்லாம் கிடையாது. பாவம் இதெல்லாம் கிடையாது. ரிவார்ட் இதெல்லாம் கிடையாது. ஆனா மனுஷனுக்கு செயல்கள் எண்ணத்தின் அடிப்படையிலே அவனுக்கு கூலி கொடுக்கப்படும். ஏஐ ஒரு செயல செஞ்சா கூட நோக்கம் மனிதனுடையது தான். அடுத்து ஏஐ சர்வைலன்ஸ் அதிகரிச்சுச்சு இல்லைங்களா? அல் குர்ஆன் என்ன சொல்லுது? உளவு பார்க்காதீங்க என்று சொல்லுது. பிரைவசி வந்து ஒரு இஸ்லாமிக் ரைட். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ கியாமத் டிஜிட்டல் டேட்டா டிலீட் ஆகலாம். ஆனா சர்வர் கூட கிராஷ் ஆகலாம். ஆனால் ஒரு அணுவளவு நன்மையா இருந்தாலும், தீமையா இருந்தாலும் அல்லாஹ் இத எடுத்து மறுமையில எடுத்து கொண்டு வருவான். ஏஐ லாக் டெம்பரவரியா இருக்கலாம். ஆனா டிவைன் லாக் எட்டர்னல்ங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்யறது எல்லாமே கணக்கெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஸோ ஏஐ பேசலாம், கணிக்கலாம், டிசிஷன் எடுக்கலாம், உருவாக்கலாம் இமேஜஸ. ஆனா அதுக்கு தக்வா கிடையாது, மனசாட்சி கிடையாது, மறுமை என்றும் ஒண்ணும் கிடையாது. ஏஐ வெறும் ஒரு டூல் தான். குர்ஆன் சுன்னா தான் நம்மளுக்கான மாரல் காம்பஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லைங்களா? அழகாக, "ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு அல்லாஹ் மேல தவக்குல் வைப்பா, அல்லாஹ்வை சார்ந்துரு." ஸோ ஏஐ பயன்படுத்தலாம். அதனோட பெனிஃபிட்ஸ நம்ம அடையலாம். ஆனால் முழுமையான தவக்குல் அல்லாஹ்வின் மீது தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஞானத்தை குடுத்திருக்கான், சமநிலையை குடுத்திருக்கான், நேர்மையான வழிகாட்டுதலை குடுத்திருக்கிறான். எப்போதும் ஏஐ வந்து மனுஷனை விட சிறந்ததாக ஆயிடாது. ஸோ மனுஷன் உருவாக்கிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியில ஒன்றுனா இந்த ஏஐ சொல்றாங்க. அது என்ன வேணா செய்யலாம். ஆனா அதற்கு உணர்வு கிடையாது, தக்வா கிடையாது, பொறுப்பு கிடையாது. புதிய தொழில்நுட்பம் மட்டும் நம்ம வாழ்க்கையை சிறந்ததா மாத்திராதுங்க. நமக்கு பழைய வழிகாட்டுதலும் தேவை. அல் குர்ஆன் சுன்னாலேருந்து அந்த வழிகாட்டுதல் நமக்கு தேவை. நம்ம வாழக்கூடிய காலம் உண்மையைப் போல பொய் பேசக்கூடிய காலம். வேகம் வந்து என்ன செய்யும்? நியாயத்தை மிஞ்சக்கூடிய காலமாக இருக்கு. இயந்திரம் மனிதனை வழிநடத்த முயலக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் இவைகள்லாம் வழிகாட்டுதலாக அமையாது. குர்ஆன் சுன்னா தான் நமக்கு பேஸு. ஏஐ கையில வச்சுக்கலாம். ஆனா குர்ஆனை உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏஐ மூலியமா பயனடையலாம். ஆனா அதுக்கான லிமிட்ஸ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அத நம்ம வந்து பலன் அடையலாம். சூரத்துல் அலக், சூரா பக்கரா, மேலும் சூரத்துல் கலம் இதுலேருந்து நமக்கு எக்கச்சக்கமான அடிப்படைகள் கிடைக்குது. எப்படி நம்ம வந்து இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சூரத்துல் ஹுஜராத் கூட சொல்லலாம் இல்லைங்களா? சூரத்துல் முத்தஃபிஃபின், சூரத்துல் ஜல்சலா, இஸ்ரா, நாஸ், முல்க் எல்லாத்துலேருந்தும் நமக்கு பிரின்சிபல்ஸ் கிடைக்குது. எப்படி இதை உபயோகப்படுத்தணும் என்று. ஸோ சூரா அலக் வந்து நிறையவே பேசுதுங்க இந்த ஏஐ பற்றி. நீங்கள் பார்க்கலாம். இக்ரா படியுங்கள், இறைவன் பெயரால் ஓதுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் இல்லைங்களா? படிக்கணும், ஆனால் அதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது. சூராத்துல் அலக்குடைய முதல் ஆயத்தை நம்ம பார்க்கலாம். உன்னுடைய இறைவனின் பெயரால் படியுங்க, அவனே உன்னை படைத்தான் என்று வரும் அடுத்தடுத்து. ஸோ ஏஐ வந்து தகவலை உருவாக்கலாம், கணக்கிடலாம், நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம். ஆனால் இக்ரா என்பது வெறும் தகவல் வாசிப்புக்கு மட்டும் இல்லைங்க. அது பொறுப்போடு இருக்க வேண்டும், அடக்கத்தோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் பெயரால் அறிவை அணுக வேண்டும். இல்லை என்றால் அறிவு வெறும் மதிப்பில்லாத ஒரு தரவாக மாறிவிடும். அது வழிகேடாக கூட முடியலாம். ஸோ அதில் இறைவனுடைய திருநாமத்தில் தான் நம்ம எதையுமே ஆரம்பிக்கணும். நல்லதை மட்டும்தான் செய்யணும். இஸ்லாமிய எல்லைகளுக்கு மட்டும்தான் செய்யணும். அடுத்து 2வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? மனிதனை வந்து ஹலக்கல் இன்சான மின் அலாக் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதனை வந்து இரத்த கட்டியிலேருந்து படைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதன் மூலிமா நம்ம வந்து என்ன தெரியுது என்றால், இந்த வசனம் வந்து நவீன தொழில்நுட்பத்துடைய அகந்தையை அவமானப்படுத்துகிறது, அந்த அகந்தையை உடைக்கிறது. மனிதன் தன்னுடைய மூல ஆதாரத்தை மறுக்கக்கூடியவனாக இருக்கான். அந்த மனிதன் உருவாக்க ஏஐ கூட என்ன செய்யுது? அவனுடைய பலவீனத்தை மறைத்து காட்டுகிறது. நாங்கள் வந்து நுண்ணறிவை உருவாக்கி விட்டோம், ஏஐ உருவாக்கி விட்டோம். நிறைய பேர் நவீன மாயையில் இருக்கிறாங்க. நீயே முதல்ல உருவாக்கப்பட்டவன் தான், பலவீனமானவன் தான் என்றால் குர்ஆன் என்ன செய்யுது? நமக்கு பணிவை கற்றுக் கொடுக்கிறது. மேலும் அடுத்த வசனம், நம்ம 4வது வசனம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அவனே பேனாவை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லதி அல்லம பில் கலம். ஸோ ஏஐ வந்து உண்மையாலுமே கற்பிக்குதா நமக்கு என்று சொன்னால், உண்மை நிலை என்னென்னா, அல்லாஹ் தான் மனிதனுக்கு அறிவை கொடுத்துருக்குறான். அறிவை கொடுத்து அதை மறுசீரமைத்து காட்டுகிறது எது? இந்த ஏஐ. மாறாக அதுவே சுயமாக கற்பிக்குது என்றால் அது இல்லை. பேனா என்பது ஒரு கருவியோ எப்படியோ, அதேமாரி ஏஐ என்பது மேம்படுத்தப்பட்ட ஒரு பேனா என்று சொல்லலாம்.
ஸோ ஒரு கருவிக்கு அறிவு என்பது கிடையாது, மாறாக அது அல்லாஹ் அனுமதித்தை மட்டுமே அது பரிமாறிக்கொள்ளும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து 5வது வசனம் நம்ம பார்க்கலாம். மனுஷன் அறியாத எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். 5வது வசனம். ஸோ வந்து அல்லாஹ் வந்து மனுஷனுக்கு ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்தான், ஞானத்தை கற்றுக் கொடுத்தான், நேர்வழியை காட்டினான், ஹிதாயத்தை கொடுத்தான், ஹக் எது பாத்தில் எது என்ற வேறுபாடை காமிச்சு கொடுத்தான். இது எல்லாமே அல்லாஹ் கற்பித்தது. பொதுவாக ஏஐ என்ன தரும்? முறைப்பாடுகளை தரும், நிகழ்தகவல்களை தரும், கடந்த தரவுகளை தரும், மொத்தத்தில் தகவலை தான் தரும். வழிகாட்டலை அல்லாவிடமிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 6வது 7வது வசனம் பாருங்கள். தன்னைத்தானே போதுமானவன் சொல்லி மனுஷன் எண்ணிக்கொள்கிறான் இல்லைங்களா? என்று எண்ணி எல்லை மீறுபவனாக கூட இருக்கிறான். ஸோ ஏஐ மனுஷனுக்கு கொடுப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாடு என்ற ஒரு மாயை தான் கொடுக்குது. சுயாதீனம் என்று சொல்லுவாங்க, அந்த பொய் உணர்வை தான் கொடுக்குது. இது ஒரு பெரிய ஒரு சக்தி என்பது போல் ஒரு தோற்றம் கொடுக்குது. இது ஃபிரௌனுடைய மென்டாலிட்டி, டிஜிட்டல் வடிவில் சொல்லணுன்னா ஃபிரௌனோட ஐடியாலஜி. ஸோ ஏஐ பயன்படுத்தும் போது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். ஏஐ பொதுவாக தரவுகள், பழைய தரவுகள் தான் கொடுக்கும். ஆனால் அல்லாஹ் இதெல்லாம் பார்க்குறான், அவங்க நோக்கங்களை பார்க்குறான், இதயங்களை பார்க்குறான், பொறுப்புணர்வை பார்க்குறான். ஸோ கண்காணிப்பு வந்து அல்லாஹ்வுடைய பார்வையிலேருந்து வருது இல்லைங்களா? இங்கே கொடுக்கக்கூடிய ஏஐ கொடுக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் செயல்களுடைய கணக்கு, அவ்வளோதான், வெறுமனே சொல்லணும்னா. ஸோ நம்ம இறுதி எச்சரிக்கையாக எதை பார்க்கணும்னா 19வது ஆயத்து பார்க்கலாம். கல்லலா துதிஉ வஸ்ஜுத் வக்தரிப் என்று சொல்கிறான். நிச்சயமாக நீர் அவனுக்கு கீழ்ப்படியாது, அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து நெருங்குவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த அமைப்புகள், அல்காரிதங்கள், ஏஐ மூலியமாக ஒழுக்கம் வந்து ஒழுக்கத்தை நிர்ணயித்தா, வஹியை மாற்ற முயற்சித்தா, மனசாட்சியை கட்டுப்படுத்தினா, இஸ்லாத்துடைய பதில் அதுக்கு என்ன? இது குறிப்பாக அபு ஜஹலுக்கு இறக்கப்பட்ட வசனம். அவன் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை தடுத்து கொண்டான் இல்லையா? ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள், அல்காரிதங்கள், ஏஐ எல்லாம் டிஜிட்டல் அதிகாரங்கள் என்று சொல்லலாம். பிளைண்ட் ஒபீடியன்ஸை மறுக்கக்கூடிய வசனமாக இருக்குது. லா துதிஉ, அவனுக்கு கட்டுப்படாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது என்றால், உண்மை, ஒழுக்கம், ஹலால், ஹராம் தீர்மானிப்பது அல்லாஹ் மட்டும்தான். கீழ்ப்படிதல் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இருக்க வேண்டும். சிஸ்டம்ஸ்க்கோ, டேட்டாக்கோ, ஏஐக்கோ இதற்காகலாம் இதுக்கு உண்மையாலுமே அதிகாரங்கள் கிடையாது. ஸோ ஏஐ வந்து ஒழுக்கத்தை வரையறுத்துச்சுன்னா, இல்லை பாவத்தை நார்மலைஸ் ஆக்கிச்சுன்னா, அல்லது ஹராமை சாய்ஸ் என்பது போல் மாற்றினால், வஹியை வந்து அவுட்டேட்டட் என்பது போல் சொன்னால், அப்போது என்ன செய்யணும்? அதற்கு கீழ்ப்படக்கூடாது. லா துதிஉ. அதெல்லாம் மற்ற பயனுள்ள விஷயங்கள்லேருந்து நம்ம கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகலாம். ஸோ நீ எல்லாம் தெரிந்தவன் என்பதை ஏஐ மனுஷனுக்கு கொண்டு வருது. ஆனால் இந்த சூரா நமக்கு என்ன சொல்லுது? நீ எதுவுமே அல்ல என்பதை நினைவூட்டுகிறது, நமக்கு பணிவை கற்றுக் கொடுக்கிறது. ஸோ நாம் இந்த வேதத்தை அனைத்தையும் விளக்கக்கூடிய ஒன்றாக இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லலாம். சூரத்துல் நஹ்லுடைய 89வது ஆயத். என்ன தான் ஏஐ வந்து பெரிய லெவல் வந்தாலும் அதனால் தகவல், இன்ஃபர்மேஷன் தான் தர முடியுமே தவிர வழிகாட்டல் அதனால் காட்ட முடியாது, கைடன்ஸை கொடுக்க முடியாது. கம்ப்ளீட் கைடன்ஸ் என்பது குரான் மட்டும்தான் கொடுக்க முடியும். என்ன இருக்கிறது என்பது தான் ஏஐ காட்டுமே தவிர என்ன செய்ய வேண்டும் என்பது அல் குர்ஆனும் சுன்னாவும் தான் காட்ட வேண்டும். இன்றைக்கி ஏஐலே வந்து ஹாரோஸ்கோப் வந்துச்சு, ப்ரெடிக்ஷன் ஏஐ வந்துச்சு, டெஸ்டினிட்டி அனாலிசிஸ்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் அக்கீதாவுடைய வரம்புகளை மீறக்கூடியதாக இருக்குது. ஸோ எதிர்காலம், மரணம், விதி, மறுமை இவற்றை பற்றி உண்மையான தீர்ப்பை ஏஐயால் ஒருபோதும் சொல்ல முடியாது. சூரத்துல் ஜின்ல அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா 26வது ஆயத்தில், அவன்தான் வந்து அவன் மறைவானதை யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஸோ மறைவான விஷயங்களில் ஏஐயுடைய பேச்சு அது வந்து எடுபடாது. நிச்சயமாக சில ஊகங்கள் வந்து பாவமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹுஜராத்தில் 12வது ஆயத்து. ஸோ ஏஐ வந்து ப்ராபபிலிஸ்டிக் என்று சொல்லுவாங்க, நிகழ்தகழ்வு அதன் அடிப்படையில் உள்ளது. ஆனால் இஸ்லாம் சர்டனிட்டி, எக்கீன் அடிப்படையிலாக உள்ளது. ஸோ ஏஐ பேஸ் பண்ணி வரக்கூடிய கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும், இன்டென்ஷனல் ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும், அக்யூசேஷன் ஆகட்டும், இதையெல்லாம் ஹராமானது. நீ அறியாததை பின்பற்றாதே என்று சூரத்துல் இஸ்ரா சொல்லுது இல்லைங்களா 36வது ஆயத்து. ஸோ ஏஐ சர்வைலன்ஸ் பார்க்கலாம் இல்லைங்களா, ப்ரைவசி வயலேஷன் நடக்குது, சீக்ரெட் ட்ராக்கிங் நடக்குது, மாஸ் கண்ட்ரோல் நடக்குது. இதெல்லாம் நவீன ஃபிர்அவுனிய கட்டுப்பாடுகள், சித்தாந்தங்கள் என்று சொல்லலாம். ஸோ எல்லா ஏஐ சர்வைலன்ஸும் ஹராம் என்று நம்ம சொல்ல முடியாதுங்க. பெரும்பாலான ஏஐ சர்வைலன்ஸ்கள் வந்து ஷரியாவுடைய எல்லைகளை மீறுவதால் அப்போது அது ஹராம் ஆகுது. எப்போது ஹராமாக மாறும்னா தனியுரிமையை மீறினால், ஒருத்தருடைய தனி உரிமையை மீறினால், காரணமின்றி சந்தேகத்தின் அடிப்படையில் பொதுமக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தினால், பாவங்களை மற்றவர்களுடைய குறையை தேடி பிடிக்க பயன்படுத்தினால், அப்போது தான் அது வந்து ஹராமாக மாறுது. பொது பாதுகாப்பு நோக்கில் ரகசியம் இல்லாமல் வெளிப்படையாக இருப்பது, ஃபார் எக்ஸாம்பிள் விமான நிலைய பாதுகாப்பில், போக்குவரத்து விபத்து தடுப்புகளில் இதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டால் அப்போது வந்து கட்டுப்பாடுகளுடன் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது அந்த ஏஐ சர்வைலன்ஸ்.
ஸோ மாரல் டெசிஷன் அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் மனுஷனுக்கு தாங்க அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஏஐக்குன்னு தனி நப்ஸு தக்குவாலாம் கிடையாது, பாவ உணர்வுலாம் கிடையாது. அல்லாஹ் அவன் தான் நன்மையும் தீமையும் காட்டினான் மனுஷனுக்கு. சூரத்து ஷம்ஸுடைய 8வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அதை பயன்படுத்தி நம்ம தவறு செஞ்சால் நம்ம மறுமையில் அல்லாஹ்க்கு பதில் கொடுக்கணும். மேலும் ஏஐ மூலியமாக ஃபாஹிஷாவை பரப்புனா அது ஹராமாக மாறுது. சூரத்து நூறுடைய 19வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். யார் ஃபாஹிஷா மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குது என்று சொல்கிறோம். ஸோ ஏஐ மூலியமாக டீப் ஃபேக் பண்ணுறது, பான் ஜென்ரேஷன் பண்ணுறது, செக்ஷுவலைஸ்டு கண்டென்ட் ரெடி பண்ணுறது, இது எல்லாமே கடுமையான ஹராம். ஏஐ மூலியமாக தவறான படங்கள்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா. எப்போ வந்து இது ஒரு மாரல் காம்பஸாக மாறுச்சுன்னா இந்த ஏஐ, இல்லாட்டி ரிலீஜனை ரீப்ளேஸ் செய்கிற மாதிரி வந்தால், வாழ்க்கையுடைய இலக்குகளை அது சொல்லிச்சுன்னா அப்போ அது ஒரு புதிய இதுவாக ஆகிடும். மாடர்ன் டே ஐடல் வர்ஷிப் மாரி ஆகிடும், தெய்வமாக மாற்றப்பட்டுவிடும். நல்ல நோக்கத்தில் எதை பயன்படுத்தினாலும் அது நமக்கு நன்மையாக இருக்கும். நன்மையிலும் தக்வாவிலும் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் என்று சொல்லுங்கள் மாயதால 2வது ஆயத் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ எப்போ ஏஐ வந்து நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்றால் மருத்துவத்துறையில் உபயோகப்படுத்துவது, கல்வித்துறையில் உபயோகப்படுத்துவது, தாவாவுக்கு உபயோகப்படுத்துவது, மொழிபெயர்ப்புகளை உபயோகப்படுத்துவது, நிர்வாக உதவிக்காக அதை உபயோகப்படுத்துவது. ஸோ நோக்கம் சரியாக இருந்தால், எல்லைகள் சரியாக பேணப்படும் என்றால் அப்போது அதனுடைய பயன்பாட்டு ஹலாலான பயன்பாட்டாக அது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா ஏஐ வந்து ஒரு உதவியாளராக ஆகலாங்க, ஆனால் வழிகாட்டியாக ஆக முடியாது. கருவியாக இருக்கலாம், ஒரு டூலாக இருக்கலாம், ஆனால் அதிகாரமாக அதுவே மாற முடியாது. மனுஷன் அதை பயன்படுத்தணும், அது மனுஷனை ஆளக்கூடாது. ஸோ இதை கொண்டு நாம் நன்மைகளை பெறுவதற்கும் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கும் அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம டிஜிட்டல் காலத்தில் இருக்கிறோம். ஃபிரௌனே இருந்தால் கூட அவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவனாக இருப்பான். அவ்வளோ வாழ்க்கை வசதிகள் வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டன. இப்போ இந்த வாழ்க்கை வசதிகள் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா, இந்த ஏஐ வச்சு கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லாஹ் பார்ப்பான் இல்லைங்களா. ஸோ நன்றி செலுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், இன்னும் அருட்கொடைகளே அள்ளி கொடுப்பான். அப்போ நம்ம மார்க்க வரம்புகளில் நல்ல நியத்தில் இதை பயன்படுத்தி கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய தீமைகளையும் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த தீமைகளை விட்டு நம்ம என்ன செய்ய முடியும், நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் அல்லாஹ்வுடைய உதவியுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.